அனைவருக்கும் வணக்கம். இது வந்து என்னோட ஐடி. இதில் வந்து நான் இப்போ ஜஸ்ட் நான் ஒரு 3 நிமிஷத்திற்கு முன்னாடி தான் ஒரு டிக்கெட் போட்டேன். இதில் பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் மை அக்கௌண்ட்டில் போயிட்டு நான் பார்த்துங்க, மை அக்கௌண்ட்டில் போயிட்டு மை டிரான்சாக்ஷன் லாஸ்ட் டிரான்சாக்ஷன் டீட்டெயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அதை கொடுத்தா இப்போ தான் ஒரு வள்ளியூர் அப்படிங்கிற ஊர்லேருந்து காச்சிகுடாக்கு தேர்ட் ஏசியில் டிக்கெட் போட்டேன். எத்தனை பேருக்கு? 1 2 3 4 பேருக்கு போட்டாச்சு. ஓகே, இந்த 4 பேருக்கு போட்டாச்சு. இனிமேல் மீதி உள்ள ஆட்களுக்கு போடணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து இன்னொரு 3 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு போடணும் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ மணியை பார்த்துக்கிடுங்க, 11:50. ஆனால் டிக்கெட் போட்ட டைமை பார்த்துக்கிடுங்க. டிக்கெட் போட்ட டைம் பார்த்துக்கிடுங்க, 11:41 நான் இருக்கா? டிக்கெட் போட்டாச்சா? ஓகே, இப்போ இன்னொரு 3 பேருக்கு போடணும், மொத்தம் 4 பேருக்கு போட்டாச்சு. இதில் மறுபடியும் ட்ரெயினில் போயிட்டு புக் டிக்கெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா? அந்த புக் டிக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு எங்கேருந்து எங்கே அப்படிங்கிறத நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ வள்ளியூர் டு அதே காச்சிகுடானா திருப்பதிக்கு பக்கத்தில், ஓகேவா? காச்சிகுடா அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து டேட்டா செலக்ட் பண்ணுவோம். நவம்பர் 8 நல்லா பார்த்துக்கிடுங்க. நவம்பர் 8 சர்ச் கொடுக்குறேன். சர்ச் கொடுத்து ஏசி டிக்கெட் தான் கேட்டாங்க. நான் போடும்போது 52 டிக்கெட் இருந்து இப்போ 48 டிக்கெட் இருக்குது. இந்த 48 கிளிக் பண்ணிட்டு புக் நான் கொடுக்குறேன். இங்கே ஒரு எரர் வருது. என்ன அப்படின்னா, யூ ஆர் அலௌடு டு ஒன்லி ஒன் புக்கிங் யூசர். ஒரு யூசரில் 8 மணிலேருந்து 12 மணி வரை ஒரு டிக்கெட் தான் புக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எரர் வருது. வேணா இந்த எரர் மறுபடியும் காமிக்கிற பார்த்துக்கிடுங்க. இந்த மாதிரி எரர் வரும்போது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இதில் லாக் அவுட் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதை கொடுத்துடணும். நீங்கள் சடனாகவே அதை கொடுத்துடலாம். லாக் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு மறுபடியும் அந்த ஐடியா லாகின் பண்ணணும், ஓகேவா? உங்கள் ஐஆர்சிடிசி ஐடியா மறுபடியும் வந்து லாகின் பண்ணதுக்காக உள்ளே போங்க. உள்ளே போனதுக்கப்புறம் அந்த ஐடியா, அதே ஐடியா நீங்கள் எந்த ஐடியில் வந்து ஆல்ரெடி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணீங்களோ அதே ஐடியா லாகின் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு வந்து இதில் சைன்இன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த சைன்இன்ங்கிற ஆப்ஷனை கொடுக்குறோம். கொடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக புக் பண்ண டிக்கெட் டீட்டெயில் வருது. ஆனால் ஆல்ரெடி இந்த மாதிரி தான் நான் காமிச்சேன். ஆனால் டிக்கெட் மறுபடியும் புக் ஆகலை. இப்போ மறுபடியும் அதே வள்ளியூர் டு காச்சிகுடாவை நான் வந்து சர்ச் பண்ணுறேன், ஓகேவா? ஃப்ரம் ஸ்டேஷன் வள்ளியூர் டு ஸ்டேஷன் காச்சிகுடா சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணிட்டு அதே நவம்பர் 8 நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு அதே தேர்ட் ஏசியாக கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு 48 டிக்கெட் அவைலபிள் இருக்குது. இதில் புக்னா கொடுத்த உடனே பேர் டைப் பண்ணுற மாதிரி வந்துடுச்சு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி நம்ம வந்து உடனடியாக அவங்க 8 to 12 மணிக்குள்ளே புக் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாலுமே நம்ம வந்து உடனடியாக லாக் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் பண்ணுனா இது வந்து புக் பண்ணுறதுக்குள்ளே ஆப்ஷன் வரும், ஓகேவா? அடுத்த ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம். தேங்க்யூ.